நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னப்பா செல்லம்மா கூட்டு வர சொன்னாளா? இல்ல, அது எங்க? அதா ஸ்னேகாவா? ஆமா. அவரை 11 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்கல்ல, அதான் பணம் கொண்டு வர சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. நல்ல வேலை. அந்த வரக்குள்ள அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம கூட்டு போயிடுவோம். எங்க கூட்டு போனோம்? உங்க வீட்டுக்கு. என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல, எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொன்னதை கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவர் வரமாட்டாரு சொல்ல. இல்ல, நீ 2 நாளா அண்ணனை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸ்னேகா மேல அவளை பிடிப்பு இல்லை, ஏதோ குழப்பத்தில் இருக்காரு. அதையே காரணமா வச்சு அண்ணனை உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். அவர் வருவாரா? அவர் வரமாட்டாரு. நம்ம தான் அப்படி இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டு போயிடணும். அவ வந்து கேட்டா? ஏன் நீ உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவ கூட்டு போனால அப்ப வந்து உங்ககிட்ட கேட்டால? இந்த பாருங்க, நீங்க போய் எல்லாம் பேக் பண்ணி வைங்க, நான் போய் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். சரி சொல்ல, நான் அவனை அப்பாக்கு ஃபோன் பண்ணி பணம் எடுத்துட்டு வர சொல்லவா? அண்ணே, உள்ள இருக்கிறது எங்க அண்ணன். எங்க அண்ணனுக்காக இந்த பில் அமௌண்ட்டை நான் கட்ட மாட்டேனா? போங்கண்ணே, போய் எல்லாம் பேக் பண்ணுங்க, நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். யார் கூட பேசிட்டு இருந்த? உங்க தம்பி கிட்ட தான் பில் செட்டில் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. யாரு, சோலையா? அவன் எதுக்கு பில் செட்டில் பண்ணணும்? அதான் ஸ்னேகா அனுப்பிச்சிருக்கேனே. இல்லைங்க, நான் கூட சொல்லி பார்த்தேன். எங்க அண்ணனுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதான்னு கேக்குறாரு. ஒரு நண்பனை தெரிஞ்சுக்கணும்னா அவனோட பயணம் பண்ணணும். பருவக்காரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆண்டவனா பார்த்து என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? ஆமா, ரத்னா வரல? இல்லைங்க, அவளுக்கு எக்ஸாம், வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே வந்தா உங்களை நினச்சி அழுவா. நான் தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆமாம், அது உண்மைதான். அவளுக்கு என் மேலே பாஸ் அதிகம். அவ நல்லா படிக்கிறாளா? நல்லா தாங்க படிக்கிறா. இந்த 2-3 நாளா தான் ரொம்ப மனவேதனையா இருக்கா. அவங்க அத்தைக்கு வேற இப்படி ஆயிடுச்சு. நீங்க என்னடானா இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கீங்க. நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். செல்லப்பா நினைச்சாதான் என் நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. எங்க டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம்
நாம வேணா செல்லம்மா வீட்டுக்கு போலாமா? நானா? செல்லம்மா வீட்டுக்கா? ஏங்க இப்படி பழைய பகைய நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பகைக்காக சொல்லல. அண்ணே, பணம் கட்டிட்டீங்களா? பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். கிளம்பலாமா? என்ன நீ இன்னும் பேக் பண்ணாம இருக்கீங்க? என்னடா இவ்வளவு அவசரமா எங்க போறோம்? வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கு தானே? என்னடா திடீர்னு? அண்ணே, அண்ணே உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட முடியாம தர்ம சங்கடத்தில் நிற்கிறாங்க. அவங்க மேல உங்களுக்கு பரிதாபமே இல்லையாண்ணே? சரி, அண்ணையை விடுங்க. ரத்தனா நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பா எப்போ வருவாருன்னு அந்த பொண்ணு ஏங்கிட்டு இருக்கு. நீ சொன்னதெல்லாம் சரி, ஸ்னேகா வரட்டுமே. அண்ணே, முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணே, அப்புறம் ஸ்னேகா வர வச்சு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாண்ணே. இல்லப்பா, ஸ்னேகா வந்துட்டும்பா. இல்லண்ணே, இங்க வச்சு பேசினா அது சண்டையில தான் முடியும். என்னண்ணே யோசிக்கிறீங்க? பாருங்கண்ணே, அண்ணியோட முகத்தை பாருங்கண்ணே. சொல்ல அவசரப்படாத. நான் சொல்றது கேளுங்க. தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாதுண்ணே. ஏதோ அண்ணி மேல இருந்த வருத்தத்துல ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்ப ரத்தன விவரம் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சுனே. ரத்தனாவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுனே. யோசிக்காதீங்கண்ணே, வீட்டுக்கு போயிடலாம். ஆமாங்க, நீங்க வீட்டுக்கு வராம ஸ்னேகா கூட அந்த வீட்டுல இருந்தீங்கன்னா அது ரத்த மனசை பாதிக்கும்ல. அதுலயும் உங்க கூட அந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தால, வந்ததுல இருந்து உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பா அப்பான்னு புலம்பிட்டே இருக்கா. ஒரு வயசு பொண்ண அப்பா இல்லாம வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு அவளுக்கு கல்யாண காட்சின்னு பண்ணணும் இல்லையா? அப்ப நான் சம்மந்திக்கிட்ட உங்களை பத்தி என்னன்னு சொல்லுவேங்க? இது பாருங்க, நீங்க ஒரேடியா நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு நான் சொல்லல. அடிக்கடி நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் வந்துட்டு போங்க. ரத்னா தூங்கி காலையில எழுந்துக்கும் போது நீங்க அவ கூட இருந்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தையுடைய சந்தோஷத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அண்ணே, வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே, போலாம்.
வாங்க. கூட்டு போக நீ. வாங்க. சார், ஏன் சார் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டிஸ்சார்ஜ் சம்மரி வேண்டாமா? அது அப்புறம் வந்து வாங்கிக்கிறேம்மா. சார், டாக்டர் எழுதி கொடுத்த மெடிக்கல் ஷீட்டாச்சும் வாங்கிட்டு போங்க சார். வாங்கிக்கிறேன் அப்புறம் வந்து. சார், ஸ்னேகா மேடம் வந்து பேஷண்ட் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அவர் சொந்த வீட்டுக்கு போயிட்டாரு சொல்லு. என்ன விமலா, அவங்க பாட்டி கிளம்பிட்டாங்க. சினேகா மேடம் வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? டேவிட், இவா. என்னம்மா? எங்க அவரு? அதே மேடம் கேட்குறீங்க. ஒரு 2 பேரும் வந்தாங்க மேடம். 2 பேரும் சாரை உடனே கூட்டிட்டு போறது ரொம்ப அவசரப்பட்டாங்க மேடம். நான் உங்களை கேட்காம போக கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க அதை கேட்காம திட்டாங்க மேடம். சினேகா மேடத்தை கேட்காம போக கூடாது, அவங்க சொல்லாம நான் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன் மேடம். வாமா விமலா, நடந்தது சொல்லுமா. மேடம், யாருன்னு தெரியல மேடம். 2 பேர் திடுதிப்புன்னு வந்து சாரை வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். டிஸ்சார்ஜ் சம்மரி தரேன்னு அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ஷீட் தரேன்னு அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எது கேட்டாலும் அவங்க கோவமா பேசினாங்க மேடம். ஸ்னேகா மேடம் வந்தா நான் என்ன சொல்றதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல சொன்னாங்க மேடம். நீங்க சொந்த வீடு இல்லையா? நீங்க அவரோட வைஃப் இல்லையா மேடம்? என்ன மேடம்? என்னங்க என்னங்க இன்னும் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் அமுதா நெகட்டிவா நினைக்கிறேன்? பாசிட்டிவா நினை. செல்லம்மா எங்க போயிட்டாங்க? இது வரேன்ட்டு போனாங்க. இவ்வளவு பிடிங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? நடந்துட்டு இருக்கு அண்ணி. நீங்க எங்க போயிட்டீங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன என்ன நடந்துட்டு இருக்கு? எதுவுமே தெரியல அண்ணி. டாக்டர், எஸ். இப்ப அவர் எப்படி இருக்காரு? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபரேஷன் ஓகே தான்.
ஆனா கத்தி குத்து ஆழமா பட்டதுனால இந்த ஆபரேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லல. விஷயத்த சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. கத்தி குத்துனால வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு பாதிப்பு இல்லைனாலும் ஸ்பைனல் கார்டோட பாதிப்பு போக போக தான் தெரியும். இப்ப அவர் எப்படி இருக்காரு? எதுவுமே 24 hours போனாதான் மேடம் சொல்ல முடியும். எதுக்கும் நீங்க கடவுளை வேண்டிக்கங்க. ஏங்க ஏசி லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. செல்லம்மா, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி பேசுறேன். சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் கொலை முயற்சி பண்ணவங்கள உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? சொன்னேன். வடமலையோட மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ்ல ஈடுபட்டிருந்ததா நாங்க சந்திக்கப்படுற ஒரு சில பேரை எங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்க நேர்ல வந்து கொஞ்சம் அடையாளம் காட்ட முடியுமா? இப்பவா? ஆமா, உடனே வாங்க. அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சதா சொல்றாங்க. பெட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும். அவர் முகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். அவ்வளவு டைம் இல்ல. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணி உண்மையான குற்றவாளியை நெருங்க முடியும். ப்ளீஸ் கோஆபரேட். வந்துட்டு ஒரு 1 hourல போயிடுங்க. சரி. இப்பவே வரேன். வாங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஏன் தயங்குறீங்க? வாங்க மாப்பிள்ள. போமா, கூட்டு போய் உட்கார வை. வாங்க. நல்லா படிக்கிறியா? உட்காருங்கப்பா. முத்தழகி, வாங்க. அதெல்லாம் முடியாது. நான் தான் எங்க அப்பா பக்கத்துல உட்காருவேன். இந்தாமா, மாப்பிள்ளைக்கு காப்பியை கொடு. ஏங்க இருங்க, முதல்ல இந்த தண்ணியை கொடுமா. மாமா, அத்தை, அவங்க அண்ணன்ட்ட தனியா பேசிட்டோம். நம்ம போய் வெளியே உட்காருவோம். இல்ல, எல்லாரும் கொஞ்சம் இருங்க. நான் கேட்கறேனே தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டீங்களா? என்னடா இப்படி கேட்கறேன்னு பாக்குறீங்களா? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். எனக்கு அந்த தகுதி இல்லை. மாப்பிள்ள, சில விஷயங்கள் எல்லாம் நம்ம உடனே மறந்துடணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போனது, எங்களோட சண்டை போட்டது, நாங்க உங்களை தரக்குறைவா பேசினது எல்லாமே நடந்து முடிஞ்சு போன விஷயம் மாப்பிள்ள. இங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே மாப்பிள்ள. என்னங்க, எல்லாமே நீங்க தான். இந்த வீட்டுக்கு அவர் மருமகன் இல்லைங்க, மகம் மாதிரி. ஆமா மாப்பிள்ள.
இந்த நாள் எங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி மாதிரி மாப்பிள்ள. நீங்க போய் எண்ணெய் சீக்கா வச்சு அந்த ஸ்னேகாவை ஒரே அடியா தலை முழுகிட்டு வாங்க. என்னடி இப்ப என்னத்து போய் அவளை பத்தி பேசிட்டு இருக்க? தலை தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி சந்தோஷத்தோட நீங்களும் என் பொண்ணும் இருக்கணும். அண்ணே, பெரியவங்க 2 பேரும் மனசு விட்டு இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்களே. உங்ககிட்ட இருக்கிற பெரிய தப்பே மற்றவங்ககிட்ட அன்பை வெளிப்படையா காட்டாததுதான். இந்த காலத்துல கட்டில பொண்டாட்டி ஆனாலும் சரி, பெத்த பிள்ளையானாலும் சரி, ஏதோ ஒரு வகையில அவங்க கிட்ட நீங்க அன்பை காட்டிதான் ஆகணும். அட்லீஸ்ட் வார்த்தைக்காவது ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அண்ணிகிட்ட பேசுங்கண்ணே. மாமா வெளியிருப்போம், வாங்கத்த. அம்மா ரத்னா, இங்க வாமா. வரேன் பாட்டி. அப்பா, I really love you, pa. With your permission. முத்தழகி, இப்படி உட்கார். இப்படி வா. நான் வேண்டாங்க. நீங்க சொல்ல நினைக்கிறது உங்க கண்ணீர்ல இருந்தே எனக்கு தெரியுது. என் கையை பிடிங்க. இந்த பிடிய முதல் முறையா மணவரையில என் கையை பிடிச்சிங்கல்ல, அந்த பிடியா நினைச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். மேடம், மேடம், செல்லம்மா வந்திருக்காங்க. வாங்க செல்லம்மா. இந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி தெரியல. நாங்க ஒரு சில அக்யூஸ்ட பிடிச்சு வச்சிருக்கோம். வடமலை சார கத்தியில குத்துனவங்க யாராவது அந்த குரூப்ல இருக்காங்களான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். நீங்க பார்த்து சொன்னாதான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு உண்மையான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியும். பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க தான் அவங்கள பார்க்க முடியும். அவங்க உங்களை பார்க்காதபடி நான் ஏற்பாடு பண்றேன். பயமா? எனக்கா?
என் புருஷனை துடிக்க துடிக்க குத்துனவங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சவங்களுக்கு நான் நேருக்கு நேரா பார்த்து நேரடியா அடையாளம் காட்டுறேன். வாங்க. இவனா பாருங்க, இவன் பலமுறை கத்தி குத்து கேஸுக்காக ஜெயிலுக்கு போனவன். இல்ல, இவர் இல்ல. இவனான்னு பார்த்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவன் திருட்டு வழிப்பறின்னு ஆந்திரால இருந்து வந்தவன். இல்ல, இவரும் இல்ல. இவன் லோக்கல் பார்ட்டி. இவனா பாருங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா பேசி தீர்த்துக்கணும். எதுக்காக கத்தியால குத்தணும்? பேப்பர் திறந்தா போதும், அவன் இவனை குத்தினா ஓட ஓடி வெட்டி சாச்சா, பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தா கண்ணு முன்னாடியே கொண்டாடு. இதெல்லாம் பேப்பர்ல படிக்க போகும்போது வெறும் நியூஸா நான் பார்த்தேன். ஆனா அது நமக்கு நடக்கும் போது அதோட வேதனை என்னன்னு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு நான் அப்படி கத்தியால குத்துனேன்? முள்ளு மேல நடக்கிறதுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ பொண்டாட்டி புள்ள எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க போகுது. அப்பதாண்டா அந்த வேதனை உனக்கு புரியும். இவனெல்லாம் சும்மா விடாதீங்க. நாய் சுடுற மாதிரி சுட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க போங்க, நீங்க போங்க சொல்றேன்ல. போங்க இங்க இருந்து. கூட தப்புடா. ஆனா நீ எங்க இருந்தாலும் உதப்பேண்டா. செல்லமா தேடி தேடி வந்து செல்லமா ஆள உடைச்சிடுவேன். செல்லமா சொல்றது கேளுங்க. சும்மா இருங்க. முகுந்த மேடம், இங்க இருந்து முதல்ல இவங்களை கூட்டி போங்க. கூட்டிட்டு போங்க. வாங்க மேடம். ஏய் வாங்க. போடு. சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. யார் உன்னை வடவளைய கத்தியால குத்து சொன்னது? சொல்லுடா. சொல்லுடல. சொல்றேன். சொல்லு. ஜிஜி. ஜிஜினா? ஜிஜினா யாரா? காமினி பாய். வணக்கம் மேடம். டேய் எங்கடா இருக்கா? எங்கடா இருக்கா? அங்க. போடா போ. போடா. வீட்டை காட்டு. என்னடா பாக்குற? இந்த வீடா? இல்ல. எங்க சொல்லுடா. எங்க சொல்லுடா. அங்கதான் மேடம், அந்த வீடு தான். ஏய் எங்கடா சொல்றா. உள்ளதான் இருப்பாங்க. என்ன பிடிச்சுக்கோ. சரிங்க மேடம். வானா மேடம். மேடம் கூப்பிடுறா. அக்கா. कौन रे? அக்கா நான் தான்க்கா கொசுரு. अरे कुसुर. எங்கடி உள்ள ஓடுற?
எஸ்கேப் போடி. என்ன பாக்குற? ஓடுங்க போடு. ஓடி अरे साला माँ की कुत्ते से कमी न थू। என்னங்க என்னங்க எல்லாம் எடுத்து வந்தா வாங்க வைங்க மாமா. என்னங்க வாங்க இத வந்து சாப்பிட வாங்க. ஏன் உருட்டு? சீக்கிரம் போ. உட்காருங்க. உட்காருங்க. என்னது ஒரே ஒரு சேர் போட்டிருக்கீங்க, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதானே? அண்ணா இன்னைக்கு மாமாவாத்தே கையில பிடிக்க முடியாது. சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க. மாமா ஒரு 48 தடவை, அத்தை ஒரு 38 தடவை சொல்லியாச்சு. மாப்பிள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் சாப்பிடணும்னு. கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க, வயித்த பசிக்குது. ஏண்டா உன் பொண்டாட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கானே. சாயந்தரம் கூட்டு வரேன். இதுல இருக்கு. சாதம் முதல்ல போட்டு அதுக்கப்புறம் கூட்டு போடு. கொஞ்சம் கொஞ்சமா வைங்க. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்ல சாப்பிடுறீங்க. சாம்பார் ஊத்து. உருளைக்கிழங்கு பொரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. சாம்பார் ஊத்துமா. முருங்கா சாப்பிடுங்க. ஹலோ ஹலோ வெயிட் 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 வெயிட். அப்பா என்னம்மா? இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு என் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும், சரியா? ஓகே. ஏய் வாயாடி, முதல்ல அப்பா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் உன் கப்பெல்லாம் காமிக்கலாம். என்ன கப்பு? ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சிருக்கான், அதை உங்ககிட்ட காமிக்கணும். ரத்னா, அப்பா இங்க தான் இருக்க போறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காமிய. போங்க சித்தப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. திஸ் இஸ் a wonderful moment. இந்த சந்தோஷத்தை ஃபுல்லா அனுபவிக்க வேண்டாமா? சரி, இப்போ நீங்க எல்லாரும் சும்மா இருக்கணும். நான் அப்பா கிட்ட இந்த கப்பெல்லாம் காமிக்க போறேன். இதான்ப்பா நான் ஹைஜம்காக வாங்கினேன். ஆனா நான் இந்த பரிசு வாங்குறப்போ நீங்க அங்க வரவே இல்லப்பா. அம்மா மட்டும்தான் வந்திருந்தாங்க. அம்மா பக்கத்துல ஒரு சீட்டு காலியாவே இருந்தது. ஆனா நீங்க அங்க வந்ததா என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறதா நினைச்சு இந்த கப்பை வாங்கினேன்ப்பா. அப்பா, இது பேச்சு போட்டிக்காக வாங்கினதுப்பா. டாபிக் என்ன தெரியுமா? அப்பா. அந்த மேடையில நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நினைச்சுக்கிட்டே தான்ப்பா பேசினேன். அதனால தான்ப்பா எனக்கு இந்த பரிசே கிடைச்சது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ so much.
அண்ணே அல்லாதீங்கண்ணே. அப்பா எமோஷனல் ஆகாதீங்கப்பா. நான் உங்களுக்கு கூட ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு தான் சாப்பிடணும், சரியா? To the world's most wonderful father. அழாதீங்க மக்களே. அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. ஏனுங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. அது அவர் சொல்லட்டும். உன்னை அவர் எப்பவோ தலை முழுகிட்டாரு. போடி வெளியே. அத அவர் சொல்லட்டும். எப்ப அவர் எங்க சொந்தம் நீங்க தேடி வந்துட்டாரோ அதுக்கப்புறம் நீ தேவையில்லைன்னு தானே அர்த்தம். போ வெளியே. அதத்தான் அவர் சொல்லட்டுமே. இதோ பார், உனக்கு அவருக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். வெளியில போ. அது அவர் சொல்லட்டுமே. ஏடி அவர் சொல்லட்டுன்னு இப்ப நான் சொல்றேன். வெளியில போ. மேல கை வச்சிங்க, நடக்கிறதே வேற. என்னங்க வாங்க போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. சரி வர வேண்டாம். உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசணும். கொஞ்சம் வரீங்களா? எடுக்கையா 2 நிமிஷம் தான், பேசிட்டு வந்துடுறோம். வாங்க. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். வாய் மூடிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. ஒரேடியா தலைமுழுகிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? அது இல்ல ஸ்னேகா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன சமயத்துல நீ வெளியே போயிருந்த. இவங்க வந்து கெஞ்சினாங்க, வந்துட்டேன். அதான் மகடிக்கு மயங்கின பொட்டி பாம்பா அப்படியே அடங்கி உட்கார்ந்துட்டீங்களாக்கும். இப்ப நீங்க என் கூட வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? ஏண்டி கத்துற? ஏன் கத்துற? உனக்கு தான் கத்த தெரியுமா? நான் என்ன கூத்தியா வீட்லயே வந்து உட்கார்ந்துருக்கேன்? முத்தழகி என் பொண்டாட்டிடி, அவ வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்ப நான் யாரு? கண்ணி மண்ணிலாம் கொஞ்சம் நீங்க நான் உங்க பொண்டாட்டி இல்லையா? இங்க என் வயசுல மறந்துட்டு உங்க கூட இருக்கேன். வெறுத்து போச்சா? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு உங்க கூட வாழ்ந்திருக்கேன். பதில் சொல்லுங்க. இந்த பார் ஸ்னேகா, நடந்தது நடந்து போச்சு. உன் கூட வாழ்ந்த பழகுன, முத்தழகிய டைவர்ஸ் பண்ற அளவுக்கு போன. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்றதையும் மறந்துட்டேன்.
சமீபத்தில் என் பொண்ணு என் கூட வந்து தங்கினா பாரு, கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால புரிஞ்சுக்க, நான் ஹார்ட் அட்டாக்னு நடிச்ச ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு வாரத்தில் இந்த குடும்பமே என்னை வந்து பார்த்தாங்க பார். அந்த பாசத்துக்கு நான் மரியாதை கொடுக்க வேணாமா? அதனால முத்தழகிய நான் ஒரேடியா கைவிட்டுட முடியாது. நான் இங்கேயும் வந்துட்டு போகணும். வயசு பொண்ணு வீட்டில் இருக்கா. அதனால எப்பயாவது உன் வீட்டுக்கு வரேன். இப்போ நீ புறப்படு, நான் நாளைக்கு வரேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க மேல திடீர்னு எங்க இந்த பாசம் வந்து சொல்லுங்க உருகுற? எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும். வாய் கூட நான் வர மாட்டேன். அப்புறம் எதுக்குடா என் தொட்ட? என்ன முழுசா அனுபவிச்சுட்டு இப்ப என்ன உனக்கு கசக்குதோ? எனக்கு தெரியாது, நீ இப்ப என் கூட வர. வாடா என் கூட. யாரடி வாடா? இதுக்கு மேல என்ன அடிச்ச நடக்கிறதே வேற. என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறியா? உன் தங்கச்சி புருஷனை கொலை சொன்னவன் தானே நீ? நான் சொன்னனா? நீ தாண்டி அடியாளை வச்சு கொல்ல பார்த்த. என்ன மிரட்டுறியா? ஹலோ, கொல்ல சொன்னது நீ, அதனாலதான் நான் செஞ்சேன். ஏய், நான் கொலை பண்ண சொன்னது யாருக்கு தெரியும்? இது உன்னை போலீஸ்ல மாட்டி விடுறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். என்னடியது? கூடாத. எடுத்துக்கோ. டெலீட் பண்ண போறியா? இந்த மாதிரி 6 காப்பி கோமதி கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ என் கூட வரலன்னு வச்சுக்கோயே, கோமதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவா. ஸ்னேகா, என்ன பிளாக்மெயில் பண்றியா? இல்லப்பா, நான் உன் மேல ஓர பாசம் வச்சுட்டேன். என்னால இதுக்கு மேல நீ இல்லாம இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும், கடைசி வரைக்கும் வேணும். உன்னை என் கூடவே தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கோமதி எதேச்சியாதான் நீங்க பேசுறதை ஷூட் பண்ணி வச்சிருந்திருக்கா. அது நல்லதா போச்சு. மத்தபடி எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லப்பா. எனக்கு நீங்க வேணும். ப்ளீஸ் என் கூட வந்துருங்கப்பா. ப்ளீஸ் என் கூட வாங்க. என் செல்லோல வாடா ராஜா. வா. மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க அவ கூட போகாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நல்ல காரியம் பண்ணீங்கண்ணே. Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.